என் பேர் கௌசல்யா. என் வீட்டுக்கார் பேர் வந்து மகேந்திர பிரபு. நாங்கள் வந்து கவுண்டம்பாளையத்தில் வந்து வசிக்கிறோம். என் வீட்டுக்காரருக்கும் அசோக் குமார், ராசியில் வசந்த்குமார், இவங்க 2 பேத்துக்கு வந்து ஒரு 6 வருஷமாக பிரச்சனை இருந்திருக்கும் போல். எனக்கும் என் கணவருக்கும் வந்து கல்யாணம் ஆகி ஒரு 4 வருஷம் ஆச்சு. எனக்கு வந்து இந்த பிரச்சனை இருக்கிறது தெரியாது. அப்போ முந்தா நேற்று வந்து அசோக்கும், ராசி என்ற வசந்த்குமார், சரவணன் 3 பேர் வந்து வீட்டு முன்னாடி வந்திருந்தாங்க. வந்து நாங்கள் வீட்டுக்குள்ளே இருக்கோம். அவங்க வந்து அக்கம் பக்கத்துலலாம் வந்து மகேந்திர பிரபு எங்கே இருக்கான் அப்படின்னு சொல்லி பக்கத்தில் போய் தான் கேட்டிருக்காங்க. அப்போ ஏதோ சவுண்டு இருக்குதுன்னு சொல்லி ஏதோ சவுண்டு வந்து கேட்குதுன்ட்டு நான் வெளியே வந்து எட்டி பார்க்குறப்போ அவங்க வந்துட்டாங்க. வந்து உன் வீட்டுக்காரர் எங்கே இருக்கா நீ சொல்லுன்னா ஒன்றையும் வெட்டுவோம், உன் குழந்தைய வெட்டி எரிச்சிருவோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்போ வந்து என் வீட்டுக்காரர் உள்ளே இருந்தார். அவர் சாப்பிட்றது வெளியே வந்துட்டார். பிரச்சனை வெளியே வந்துட்டாங்க. வெளியே வந்தவொடனே அந்த அசோக்கு, ராசி என்ற வசந்த்குமார், சரவணன், அப்புறம் ஒரு 10 பேர் வந்திருந்தாங்க கூட. வந்தோடனே கத்தி எடுத்துட்டாங்க. எடுத்தவரை அசோக் சொல்கிறாரு, நான் வந்து பிஜேபியில் இருக்கேன், நான் என்ன பிரச்சனை நான் பார்த்துக்கிறேன்னு அவனை வெட்டுக்கிறேன்னு சொல்லி அசோக்குமார் வந்து சொல்கிறாரு. அப்போ வந்து ராசும் அசோக்குமார் சொல்ல கூட வந்தவங்களாம் அருவா எடுத்துட்டாங்க. எடுத்து பிடிச்சி துரத்துறாங்க. அப்போ அவர் ஓடுறாரு. ஓடி போகிறப்ப ஓடிக்கிட்டு போயிட்டாங்க. போனே கையை தடுக்கிறாங்க. தடுத்தோடனே இந்த ரைட் ஹேண்ட் வந்து 3 விரலுமே கட் ஆகிடுச்சு. வந்து கங்கா ஹாஸ்பிட்டலில் தான் அட்மிட் பண்ணியிருக்கோம். ஐசியூலே இருக்காரு. இப்போ எனக்கு என்னன்னா, அவர் இப்போ அந்த 10 பேர்த்துல வந்து 2 பேர் தான் போலீஸ் வந்து பிடிச்சிருக்காங்க. மீதி இருக்க 7 பேர் பிடிக்க கிடையாது. மெயினானது வந்து அசோக்கையும் பிடிக்கல, ராசு என்ற வசந்த்குமார் 2 பேருக்கு பிடிக்கவே கிடையாது. இப்போ அவங்க வெளியே இருக்காங்க. இப்போ எனக்கு என் குழந்தைய கணவருக்கு பாதுகாப்பு கிடையாது. இப்போ எனக்கு பாதுகாப்பு வேணும். எங்களுக்கு பயமாக இருக்குது. இப்போ இருக்கவே அவங்க ஏதாச்சும் வருவாங்க பண்ணிடுவாங்கன்னு பயம் கொடுக்குது. இப்போ அதை பாதுகாப்புக்காக நான் கமிஷனர் வந்து பெட்டிஷன் கொடுக்க வந்திருக்கேன். உங்கள் கணவர் ஏதாவது கட்சியில் இருக்காங்க? இல்லை, கட்சியிலலாம் கிடையாது. அவர் வந்து ஃபைனான்ஸ் மாதிரி பண்ணிகிட்டு இருக்காரு. இது வந்து எனக்கு இந்த விஷயம் கூட சண்டை இருந்தது தெரியாது. இது 6 வருஷத்துக்கு முன்னாடி இருந்திருக்கு போல். ஏதோ முன்விரோதம் தான் சொன்னார். எனக்கு அது முழுசாக தெரியலைங்க. முன்விரோதம் சொன்னாங்க. இப்போ முந்தா நேற்று வந்து இப்போ பிரச்சனை வரப்போ தான் இவ்வளோ பிரச்சனை இருக்குன்னு எனக்கு தெரிய வந்தது. அப்போ ஆயுதத்தை எடுத்து வெட்ட வரப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அவர் ஓடிட்டார். ஓடுறப்ப தான் இந்த 4 வெட்ட வரும்போது தடுக்க வந்தவங்களை யாராச்சும் கட்சியில் இருக்காங்களா? பிஜேபி? அசோக் குமார் வந்து பிஜேபி. அசோக்குன்றது எனக்கு முழுசாக பேர்லாம் தெரியாது. நான் என் வீட்டுக்கார கணவர் வந்து சொன்னது ஐசியூவில் இருந்து அப்படி கேட்டப்போ சொன்னார். அப்போ வந்து அசோக் வந்து பிஜேபியில் இருக்கார். அவர் மூலமாக வந்து இவங்க எல்லாருமே பண்ணுறாங்க. அசோக்கும், ராசி என்ற வசந்த்குமார், இவங்க 2 பேரும் மெயின். அவங்க வந்தாங்களா அந்த இடத்துக்கே அவங்க வந்தாங்க. வந்து தான் கூட ஒரு 10 பேர் கூட்டிகிட்டு வந்தாங்க. அவங்க 2 பேர் சொல்கிறாங்க, அவனை வெட்டுங்க, என்ன வந்தாலும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. என் வீட்டுக்கார் பயந்து ஓடினார். அரெஸ்ட் பண்ணி அவங்களே பிடிச்சிட்டு போயிட்டாங்க. எதுக்குன்னு எங்களுக்கு இன்னுமே இன்ஃபர்மேஷன் முழுசாக தெரியும். அவரை பிடிச்சாங்கன்னு தெரிய கிடையாது. இப்போ அந்த 10 பேரில் 2 பேரை மட்டும் பிடிச்சிருக்காங்க. அந்த 8 பேரை பிடிக்க கிடையாது. மெயினானது வந்து அசோக்கு, ராசு வந்து பிடிக்க கிடையாது. அசோக்கு, ராசு, சரவணன் 3 பேர் தான். 3 பேர் தான் சரவணன் ரிமாண்ட் பண்ணியிருக்காங்க. 2 பேர் வந்து பிடிக்கல. எங்களுக்கு வந்து பயமாக இருக்குது. ஏன்னா அவங்க இப்போ எங்கே இருக்காங்கன்னு தெரியல இந்த 2 பேரும். அதனால எனக்கும் என் குழந்தைங்களும் பாதுகாப்பு கிடையாது. வீட்டுக்காருக்குமே பாதுகாப்பு இல்லைங்கண்ணா. அவர் வெட்டல. இவருக்கு தான் அடியப்பட்டிருக்கு. இவர் வெட்ட முடியாது இல்லையா? இவர் ஓடி இருக்காரு. வீடியோ ரெக்கார்டு எல்லாமே இருக்கு. வீடியோ ரெக்கார்டு இருக்கு, வாய்ஸ் ரெக்கார்டு 2மே இருக்கு. அங்கே அக்கம் பக்கத்தில் கூட வீடியோ எடுத்திருக்காங்க. வீடியோ எடுத்து அனுப்பியிருக்காங்க. இல்லை, அவர் மேலே கேஸ் இல்லை. வீடியோ